1020 கோடி ரூபாய் ஊழலில் சிக்கினாரா திமுக அமைச்சர் கே.என். நேரு? எப்படி இந்த ஊழல் நடந்தது? இந்த ஊழலுக்காவது திமுக அரசு திமுக அமைச்சரை தண்டிக்குமா? அல்லது தன்னுடைய அதிகாரத்தை வைத்து முதல்வர் ஸ்டாலினை வைத்து இதிலிருந்து கே.என். நேரு தப்பிவிடுவாரா? திமுக அமைச்சர்கள் அடிக்கடி ஊழல் செய்தும் தப்பிப்பது எப்படி? இந்த ஊழல் புகாரால் திமுக அரசுக்கு நெருக்கடியா? திமுக ஊழலால் மக்கள் சொல்வது என்ன? வெல்கம் டு இன்ஃபோவேர்ல்ட். தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 1020 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை மீண்டும் புகார் கூறியுள்ளதால் திமுக அரசுக்கு திடீர் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அந்த துறையின் அமைச்சர் நேருவுக்கு எதிராக அமலாக்கத்துறை ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தியுள்ள நிலையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துமாறு அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் குரல் எழுப்பியுள்ளன. தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சராக திமுகவைச் சேர்ந்த நேரு உள்ளார். இவரது தம்பி ரவிச்சந்திரன் 30 கோடி ரூபாய் வங்கிக் கடன் மோசடியில் ஈடுபட்டது தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்தனர். அதன் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகளும் வழக்கு பதிந்தனர். இவ்வழக்கு தொடர்பாக கடந்த ஏப்ரலில் சென்னை, திருச்சி மற்றும் கோவையில் ரவிச்சந்திரன் மற்றும் அவரது உறவினர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது நேரு அமைச்சராக உள்ள நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் நியமனத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருப்பதற்கான டிஜிட்டல் ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். அவற்றை ஆய்வு செய்து பணியாளர் மற்றும் அதிகாரிகள் நியமனத்திற்கு அவர்களின் பதவியை பொறுத்து நபர் ஒருவருக்கு 25 முதல் 35 லட்சம் ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 888 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்திருக்கிறது என 232 பக்க ஆதாரங்களுடன் கடந்த அக்டோபரில் தமிழக டிஜிபி வெங்கடராமனுக்கு அமலாக்கத்துறையினர் கடிதம் அனுப்பினர். அதில் அமைச்சர் நேரு தொடர்பான ஊழல் குறித்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அப்போதுதான் எங்களால் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு பதிவு செய்ய முடியும் என்றும் கூறியிருந்தனர். இந்நிலையில் ரவிச்சந்திரன் மற்றும் அவரது உறவினர்களின் வீடுகளில் பறிமுதல் செய்த கூடுதல் ஆவணங்களை ஆய்வு செய்து அமைச்சர் நேரு துறையில் மேலும் ஒரு ஊழல் நடந்திருப்பதை கண்டறிந்து தமிழக தலைமைச் செயலர் முருகானந்தம், டிஜிபி வெங்கடராமன், லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அபய்குமார் சிங் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் ஒரு கடிதம் எழுதியுள்ளனர். அத்துடன் ஊழல் தொடர்பான 258 பக்க ஆவணங்களையும் அனுப்பியுள்ளனர். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் கட்டடம் கட்டுதல், கழிவறைகள் அமைத்தல், அவுட்சோர்சிங் முறையில் பணியாளர்களை நியமனம் செய்தல், நபார்டு வங்கித் திட்டங்கள், தூய்மை பணியாளர்கள் நியமனத்திற்கான அவுட்சோர்சிங் ஒப்பந்தங்கள் மற்றும் குடிநீர் திட்டப்பணிகளுக்கான டெண்டர்கள் விட்டதில் முறைகேடு நடந்துள்ளது. டெண்டர்களை இறுதி செய்வதற்கு முன்பே யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு டெண்டருக்கும் 7.5 முதல் 10% வரை லஞ்சம் பெறப்பட்டுள்ளது. அந்த வகையில் 1020 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்திருப்பதற்கான ஆவணங்கள் எங்களிடம் உள்ளன. லஞ்சமாக பெறப்பட்ட பண பரிவர்த்தனைகள் வெளிநாடுகளிலும் ஹவாலா வாயிலானவும் நடந்துள்ளன. இது தொடர்பாக நேருவின் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் பினாமிகளின் மொபைல் போன், வாட்ஸ்ஆப் தகவல்கள், புகைப்படங்கள் என டிஜிட்டல் ஆவணங்கள் திரட்டப்பட்டுள்ளன. இந்த ஆவணங்களை உங்களின் பார்வைக்கு அனுப்பியுள்ளோம். மேலும் ஒப்பந்ததாரர்களிடமிருந்து அரசு அதிகாரிகள் ஒவ்வொரு டெண்டருக்கும் 20 முதல் 25% வரை லஞ்சம் வசூலித்துள்ளனர். கட்சி நிதி என்ற பெயரிலும் வசூல் வேட்டை நடத்தியுள்ளனர். லஞ்ச பண பரிமாற்றம் தொடர்பாக நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மைச் செயலர் கார்த்திகேயனிடமிருந்து நேருவின் நெருங்கிய உறவினர்களின் மொபைல் போன்களுக்கு தகவல்கள் அனுப்பப்பட்டுள்ளன. இதற்கான ஆவணங்களையும் உங்களுக்கு அனுப்பியுள்ளோம். அதன் அடிப்படையில் இந்த ஊழல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். விஜய் மதன்லால் சௌத்ரி என்பவரின் வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு அடிப்படையில் ஊழல் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்ய தவறினால் அவர்களும் ஊழல் செய்தவர்களுக்கு உதவிய நபர்களாக கருதப்படுவர் என்றும் கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இவ்விவகாரத்தில் அமைச்சர் நேருவுக்கு எதிராக அமலாக்கத்துறை எழுதியுள்ள 2வது ஊழல் குற்றச்சாட்டு கடிதம் இது. இவ்விவகாரத்தை விடாமல் அமலாக்கத்துறை விசாரித்து வருவதாலும் அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதாலும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுக அரசுக்கு திடீர் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. திருச்சி திமுக அலுவலகத்தில் நேற்று நடந்த கூட்டத்துக்குப் பின் வெளியே வந்த அமைச்சர் நேருவிடம் அமலாக்கத்துறையின் கடிதம் குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். இதனால் கடுப்பான அமைச்சர், அதெல்லாம் ஒன்றுமில்லை, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார். இது குறித்து அமைச்சர் கே.என். நேரு வெளியிட்ட அறிக்கையில், கடந்த 5இல் என் துறையின் கீழ் 24,752 கிலோமீட்டர் சாலைகள் போடப்பட்டுள்ளன. கிராமப்புற மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் குடிநீர் வடிகால் வாரியத்தின் வாயிலாக
1,22,00,000க்கும் மேற்பட்டோருக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. சென்னையில் அதிமுக ஆட்சியில் சாலைகளும் சுரங்கப்பாதைகளும் ஒரு மழைக்கே வெள்ளக்காடாக காட்சியளித்ததை அனைவரும் அறிவர். இன்று சென்னையில் உள்ள சப்வேகளில் தண்ணீர் தேங்காத நிலையை உருவாக்கியிருக்கிறோம். சென்னை மாநகராட்சியில் மட்டும் 1539 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் கால்வாய் பணிகள் செய்யப்பட்டுள்ளன. சட்டமன்ற தேர்தலுக்கு புதிய அவதாரம் எடுத்துள்ள அதிமுக பாஜக கூட்டணி கட்சியினரின் தூக்கத்தை இந்த அரசின் சாதனைகள் கலைத்துவிட்டது. அதுவே மத்திய அரசு தூண்டிவிடும் அமலாக்கத்துறையின் கண்களுக்கு புகார்களாக தெரிகிறது. அப்பட்டமான அரசியல் செய்ய தூண்டிவிடப்படுகிறது. என் மீது சொல்லப்படும் குற்றச்சாட்டுகளை சட்டப்படி எதிர்கொள்வேன். இவ்வாறு அறிக்கையில் கூறியுள்ளார். அமைச்சர் நேரு மீதான 1020 கோடி ரூபாய் ஊழல் புகார் தொடர்பாக தமிழக போலீஸ் டிஜிபிக்கு அமலாக்கத்துறையினர் 2வது முறையாக கடிதம் எழுதியுள்ளனர். அந்த கடிதத்தில் படங்கள், வாட்ஸ்ஆப் உரையாடல்களின் ஸ்கிரீன்ஷாட், லஞ்சம் கணக்கிடப்பட்ட விவரம், வெவ்வேறு வங்கிகள் மூலம் லஞ்சப்பணம் பரிமாற்றப்பட்ட விவரம் இணைக்கப்பட்டுள்ளது. டெண்டர் திறக்கப்படுவதற்கு முன்னதாகவே யாருக்கு ஒப்பந்தம் என்பது முடிவு செய்து லஞ்சம் பெற்றதாக அந்த கடிதத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சமுதாய கழிவறைகள், துப்புரவு பணிகளை தனியாருக்கு வழங்குதல், நபார்டு திட்டங்கள், துப்புரவு பணியாளர் குடியிருப்பு, கிராமப்புற சாலைகள், குடிநீர் திட்டப் பணிகள், ஏரி தொடர்பான பணிகள் இவ்வாறு முறைகேடான டெண்டர்கள் மூலம் முடிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கும்படி அமலாக்கத்துறை கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊழலுக்கு மக்கள் மீடியாக்களில் தங்களது குமுறல்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். 1020 கோடி மட்டும்தான் இவருடைய பங்களிப்பா, மிச்சம் மீதி எல்லாம் எங்கே ஒளிந்தனவோ? ஒரு ஆளுக்கு இவ்வளவு சுருட்ட முடியும்னா தலை எவ்வளவு சேர்த்து வைத்திருப்பார்? 7 தலைமுறைக்கு தேரும் போல. தமிழனுக்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும். அட பாவிகளா, இவ்வளோ பணத்தை வைத்து என்ன செய்யப் போகிறீர்கள்? சரியான சாப்பாடு இல்லாமல் எவ்வளவு மக்கள் சிரமம் படுகிறார்கள். இன்னும் சாலை, குடிநீர், மருத்துவ வசதிகள் இல்லாமல் மக்கள் சிரமம் படுகிறார்கள். நீங்க என்னடா 1000-5000 கோடிகள் என்று ஆட்டையை போடுகிறீர்கள். ஒரு அமைச்சர் 1020 கோடி ரூபாய் ஊழல் செய்யும் வரை தமிழக காவல்துறையும் அமலாக்கத்துறையும் குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டாயிருந்தார்களா? இப்போதெல்லாம் ஊழல் என்பது 100 கோடி, 1000 கோடிகளில்தான். 6 லட்சம் கோடி தமிழக அரசு பெயரில் கடன் வாங்க வேண்டியது, பின்னர் அமைச்சர்கள் ஆளாளுக்கு கோடிகளில் பங்கு போட்டுக் கொள்ள வேண்டியது. ஐயோ பாவம் தமிழ் மக்கள்! அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்தவரையில் டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற தலைப்பில் ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். மக்கள் அவரை உற்று நோக்கினர். திமுகவினர் பயந்தனர். டில்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா, டிஆர்எஸ் கவிதா போன்று இங்கும் பலர் கைதாவர் என மக்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் டெல்லிக்கு சென்ற திமுகவினர் டெல்லியில் ஆட்சியாளர்களை பார்த்து வந்தவுடன் சோதனைகள், வழக்குகள் எல்லாம் நின்றுவிட்டன. வீராவேசமாக ஒன்றியம் அரசு என்று இங்கு விமர்சிப்பது, அசிங்கப்படுத்துவது, ஆனால் டெல்லி சென்று நட்பு கொண்டாடுவது, இதுதான் திராவிட கலாச்சாரம் என மக்கள் கிண்டலடிக்கிறார்கள். திமுகவிற்கு இதனால் பெருத்த அவமானம். ஏன், ஒவ்வொரு அமைச்சரும் 20,000 கோடி அமுக்கியிருக்கின்றார்கள். அவர்களிடம் 3 லட்சம் கோடி உள்ளது. கேவல ஒரு 1020 கோடி ஊழல் புகாரா? எப்படி கேவலப்படுத்திவிட்டார்கள் வெறும் 1020 கோடி என்று. குறைந்தது 1,20,000 கோடி என்று சொன்னால் கொஞ்சம் அவர்கள் கெத்தாக நினைப்பார்கள் அல்லவா? திருச்சியின் கட்ட பஞ்சாயத்து மகான்கள் இருவர். ஒருவர் KN நேரு, மற்றொருவர் அன்பில் மகேஷ் பொய்மொழி. திருச்சியில் வரும் எந்த அரசு கான்ட்ராக்ட் வேலைகளும் இந்த 2 கும்பலுக்குத்தான் கிடைக்கும். அவ்வளவு ரவுடிகளை, குண்டர்களை, அல்லக்கைகளை தங்கள் வசம் வைத்திருப்பார்கள். நேர்மையாக இருக்கும் வேறு யாரும் பணம் சம்பாதிக்க முடியாதபடி பார்த்துக் கொள்வார்கள். மொத்தம் 1020 கோடி ரூபாய் மதிப்புக்கு லஞ்சம் பெறப்பட்டுள்ளதாக கூறி 252 பக்க கடிதத்தை அமலாக்கத்துறை அனுப்பியுள்ளது. கடிதம் அனுப்பப்பட்டது 3ஆம் தேதி. கார்த்திகை தீப பிரச்சனை ஆரம்பம் 4ஆம் தேதி. இதிலிருந்து விடியா அரசு திட்டமிட்டே தீப பிரச்சனையை பெரிதாக்கி வெற்றிகரமாக மடைமாற்றிவிட்டது. ஆதலால் இது உண்மையாக ஆற அமர்ந்து யோசித்து அமைத்த மடைமாற்று வியூகம் இது. இந்து முஸ்லிம்களுக்கு இடையில் கலவரம் ஏற்படுத்த செய்த சதியாகத்தான் தெரிகிறது. உண்மை வெல்ல வேண்டும், ஊழல் ஒழிய வேண்டும். இதற்கு விடியா அரசு அகற்றப்பட வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள், இளைஞர்கள், பெண்கள் மனவேதனையில் திமுக அரசுக்கு ஓட்டு போட்டதை நினைத்து சமூக வலைத்தளங்களில் குமுறுகிறார்கள்.